உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்னும் மரித்து உயிர்த்தெழுந்த பிதாவாகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் பல கோடி மக்கள் அறியாமல் இருக்கிறார்களே. இது இன்னும் எப்படிப்பட்ட ஒரு வேதனையை நமக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு, விசுவாசிகளுக்கும், விசுவாசிகள் குடும்பங்கள், தேவனுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டுமே. ரட்சிப்புக்குள்ள அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, வேலை ஸ்தலத்தில், இன்னும் பப்ளிக்கில் எத்தனையோ பேர், எத்தனையோ ஊர்களில், நகரங்களில், கிராமங்களில், ட்ரைபல் பிளேசஸில் எத்தனையோ பேர் தேவனை அறியாமல் விக்கிரக ஆராதனையும் சொரூப ஆராதனையும் மனிதனை அபிஷேகம் பண்ணிக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்களே. இப்படி இருக்க அவர்கள் தெரியாமல் அப்படி செய்து கொண்டிருக்கா என்பதை நாம் அவர்களுக்கு எப்படி நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? அது நம்முடைய கடமை அல்லவா? தலையில் விழுந்த கடமை அல்லவா? அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நாம் செய்ய வேண்டும். ட்ராக்ஸ் ஆட்சி கொடுக்கணும். நேரம் கிடைக்கிற ஒரு வார்த்தை, இயேசு ஆண்டவர் அன்பானவர், அவரிடம் நீங்கள் பேசுங்க. பிரச்சனையே இல்லையா? ஆனால் பரலோகம் வேண்டும்ல. பிரச்சனை இருக்கா? அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பிரச்சனையே இல்லாத மனிதனை ஒருத்தர் கூட காமிங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இவர்களுக்கும் எல்லாருக்கும் இயேசு ஆண்டவர் தேவை. பரலோகத்தில் நாம் போக வேண்டும் மரித்த பிறகு. அதற்காக நாம் ஆண்டவரை பற்றி நாம் பாதாளத்துக்கும் எரிநகரத்திற்கும் நேராக சென்று கொண்டிருக்க தேவனை அறியாதவர்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இயேசு ஆண்டவரை பற்றி பரலோக ராஜ்யத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம் ஜெபிப்போம். இன்னும் அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. தேவனுக்கேற்ற நாம் துக்கம் கொள்வோம். நம்முடைய துக்கம் சந்தோஷம் மாறும். நம் கவலைகள்லாம் எல்லாம் மறைந்து பரிபூர்ண ஆசீர்வாத நன்மை மகிழ்ந்து சேரும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம உண்மையுள்ள தேவனை அறியாமல் இருக்காங்க. எஸ் ஆண்டவரே, அவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் தைரியமாக சொல்லவும் பிரசங்கிக்கவும், பிதா குமரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும், சபையில் அங்கத்தினால் சேர்க்கவும், மரித்து உயிர்த்தெழுந்த பரலோக தேவனை பற்றி சொல்லி அவர்களை நாம் சபைக்குள்ளே சேர்த்து கொள்ளவும், ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தைரியத்தையும் தேவ பலத்தையும் கொடுங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுவது. ஆமேன்.